ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ரூக்கும் நைட்டும் காம்பினேஷனில் மேட்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 12 பேட்டர்ன்ஸ் நான் இங்கே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஆக்சுவலி ஒயிட் நைட்டு E7 இருக்குது, கிங்கு H7 இருக்குது, பிளாக் கிங்கு. ரூக்கு H1 போட்டால் மேட் ஆகிடும். ஸோ G6ம் G8 ஸ்கொயரும் நைட்டு கவர் பண்ணியிருக்கிறதுனால, பான் வந்து G7 இருக்குது கவர் பண்ணியிருக்கனால இது மேட்டிங் பேட்டர்ன். இது ஒரு மேட்டிங் பேட்டர்ன். இதை வந்து அனஸ்தேஷியாஸ் மேட்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம பிளாக் சைட்லேயும் நம்ம கற்பனை பண்ணிக்கணும், திங்க் பண்ணிக்கணும். ஏன்னா நைட் E2 ரூக் H8 கிங்கு H2 இருந்ததுன்னா இது மேட்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி குயின் சைட்லேயும் நாம் திங்க் பண்ணி பார்த்தோன்னா தெரியும், இது பொசிஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா இது வந்து கார்னர் மேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தோன்னா ரூக்கு G8 இருக்குது, நைட்டு F2 இருக்குது, கிங்கு H1, பான் ஆன் H2 இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம குயின் சைட்லேயும் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம், திங்க் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து கார்னர் மேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒயிட் சைட்லேயும் நம்ம நைட் F7 கிங்கு H8 இருந்தால் நைட் F7 ரூக்கு G1 இருந்தாலும் மேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் பார்த்தோன்னா F7 பானு F2 பானு பின்னாக இருக்குது. ஸோ நைட் G6 இருந்தால் ரூக்கு H8 மேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நைட் G3 இருந்தால் ரூக் H1 மேட்டு. ஸோ அடுத்த பொசிஷன் பார்த்தோன்னா பேக் ரேங்க் வீக்னஸ்னால மேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நைட் G4 இருந்ததுன்னா ரூக்கு E1 மேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நைட் F5 இருந்ததுன்னா ரூக்கு C8 மேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது கிங்கு E7 G7 கிடையாது, ஒயிட் கிங்குக்கு F2 H2 கிடையாது, G4 நைட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் பேக் ரேங்க்கில் மேட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ரூக் அண்ட் நைட் காம்பினேஷனில். ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் போகலாம். இந்த பொசிஷன் வந்து 3 பொசிஷன் கொடுத்துருக்கு இந்த பொசிஷனில், இந்த டயக்ராமில். ஒன்று வந்து ஹூக் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நைட் F6 இருந்து ரூக் E8 இருந்ததுன்னா இது ஹூக் மேட் ஆகுது. அடுத்து வந்து நைட்டு F3 ரூக் G1, அதே மாதிரி நைட்டு B3 ரூக்கு B2, ரூக் B2 வந்து பான் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வரத்துக்கும் சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காமன் மேட்டு, ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் மேட்டு. இதுதான் நிறைய வாட்டி பொசிஷன்ஸில் கேம்லலாம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து நைட்டு C6 போட்டு ரூக்கு A7 மேட் இருக்குது, நைட்டு F6 ரூக்கு G1 மேட் இருக்குது, நைட் F3 ரூக் G1 ஆர் நைட்டு C3 ரூக்கு A2. ஸோ இந்த மாதிரி மேட்டை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது நீங்கள் ஒயிட் சைட்லேயும் பார்க்கணும், பிளாக் சைட்லேயும் பார்க்கலாம். இது நைட் F6 ரூக்கு H2 அப்படிங்கிறது அரேபியன் மேட்டு. ஸோ இப்போ நம்ம பொசிஷன்ஸில் எப்படி இந்த மேட்டெல்லாம் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பொசிஷனில் குயின் இன்ட்டு H7 செக் அடித்தேன்னா ரூக் இன்ட்டு H7 ஃபோர்ஸ்டு. இப்போது ரூக்கு G8 மேட்டு. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் எப்படின்னா நைட்டு B5 வந்ததுன்னா ரூக்கு A7 மேட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மூவ் குயின் இன்ட்டு A6 செக்கு, பான் இன்ட்டு அடிச்சாகணும். இப்போ நைட் B5 டபுள் செக்கு. டபுள் செக்குக்கு இப்போது கிங்கு A8 தான் போய் ஆகணும். கிங்கு A8 போச்சுன்னா ரூக்கு A7 மேட் இருக்குது. இது நைட் C6 இருந்தாலும் ரூக் A7 மேட்டு அவைலபிள். ஸோ அடுத்த பொசிஷன் போகலாம். நம்ம இந்த பொசிஷனில் பார்த்தோன்னா இப்போ நைட்டு F6 இருக்குது ஆல்ரெடி. ஸோ ரூக்கு G8 இல்லாட்டி ரூக்கு H7 மேட்டிங் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போது குயின் G5 வச்சு ஜீப்பானை அட்டாக் பண்ணுறாங்க. ரூக்கு G8 ஆடலாம். இப்போ வந்து H×G5 அடித்தோன்னா ரூக்கு H3 போட்டோன்னா மேட் ஆகிடுது. ஸோ H×G5 அடிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா இப்போது G×G6 ஆடலாம். G6 ஆடினா குயின் இன்ட்டு H6 இம்மிடியேட்டாக மேட் ஆகிடுது. ஸோ G×F6 அடிக்கலாம். G×F6 அடித்தாலும் குயின் இன்ட்டு H6 மேட்டு தான். ஸோ அதனால் ஒரே மூவ் ரூக்கு G8 தான் ஆடணும். ஸோ ரூக் G8 ஆடுறாங்க. ரூக் G8 ஆடினது குயின் இன்ட்டு H6 செக் இருக்குது. G×H6 அடித்தோடனே இப்போது ரூக் இன்ட்டு G8 மேட்டு. ஸோ அடுத்த பொசிஷன் பார்க்கலாம். இப்போ பிஷப் சப்போர்ட்டில் ரூக் இன்ட்டு
H6 செக் அப்படின்னு அடிக்கிறாங்க. இப்போது கிங்கு G8 போச்சுன்னா நைட்டு F6 செக் இருக்குது, பான் பின்னாக இருக்கிறதுனால இது மேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது G/H6 தான் இருக்குது. G/H6 அடித்தாலும் நைட் F6 செக்கு, கிங் H8 போய் ஆகணும், ரூக்கு G8 மேட் ஆகிடுது. ஸோ அடுத்த பொசிஷன் பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த பொசிஷனில் பிளாக்கு வின் பண்ணுது. இதுவும் நைட்டு F3 ரூக் G1 மேட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறனால குயின் H4 அப்படின்னு பிளாக்கு ஆடுறாங்க. குயின் H4 இப்போது ரூக் இன்ட்டு H4 கிடையாது, ஏன்னா ரூக் G1 மேட் இருக்குது. அதே மாதிரி குயின் இன்ட்டு H2 மேட் த்ரெட் இருக்குது. ஸோ இப்போது ரூக்கு G2 அப்படின்னு ஆடி சப்போர்ட் பண்ணுறாங்க. ரூக் G2 ஆடினாலும் குயின் இன்ட்டு H2 செக்கு, ரூக் இன்ட்டு H2ன்னா ரூக்கு G1 மேட்டு. இப்போ இந்த பொசிஷனில் ஆக்சுவலி கிங்கு G2 ஆடினா D4 இன்ட்டு C3 அடித்தோன்னா குயின் F2 செக் இருக்குது, அதை காப்பாற்ற முடியாது. ஸோ இதுவும் ஈஸியாக வின் ஆகிடும். ஸோ குயின் F2 த்ரெட்டு வின் ஆகிடும். ஸோ அடுத்த பொசிஷன் பார்க்குறோம். இந்த பொசிஷனில் பார்த்தோன்னா பிஷப் வந்து F7 பானை பின் பண்ணியிருக்கனால குயின் இன்ட்டு G6 செக் அடிக்கலாம். H இன்ட்டு G6 அடித்தா நைட்டு F6 செக்கு, கிங்கு G7, ரூக்கு H2 மேட்டு. ஸோ இந்த பொசிஷன் வந்து அரேபியன் மேட்டு. நைட்டு F6 வித்து ரூக்கு H2 மேட் ஆகுது. அடுத்த பொசிஷன் பார்த்தோன்னா பிளாக் வின் ஆகுது இந்த பொசிஷனில். இந்த பொசிஷனில் ஆக்சுவலி நைட் F3 செக்கு, ரூக்கு H2 மேட் இருக்குது. பட் குயின் வந்து F3 ஸ்கொயரை காட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் குயின் E1 போட்டு அதை மாற்ற பார்க்குறாங்க. ஏன்னா குயின் F2 த்ரெட்டு இருக்கிறதுனால குயின் இன்ட்டு குயின் அடித்தாகணும். ஸோ குயின் இன்ட்டு குயின் அடிக்கும்போது நைட்டு F3 செக்கு, கிங்கு H1 போய் ஆகணும், ரூக்கு H2 மேட் ஆகிடுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் நைட்டு G6 செக் அப்படின்னு போடலாம் முதல் மூவு. இப்போது F இன்ட்டு G6 அடித்தோன்னா குயின் H7 செக் இருக்குது. இப்போது கிங் இன்ட்டு H7னா ரூக்கு H3 மேட் ஆகிடும். அதனால் F இன்ட்டு G6 அடிக்க முடியாது. ஸோ இப்போது கிங்கு G8 போகலாம். இப்போ கிங்கு G8 போனால் குயின் இன்ட்டு H7 செக்கு. ஸோ கிங் இன்ட்டு H7 ஃபோஸ்ட்டு. கிங் இன்ட்டு H7 அடித்தப்புறம் இப்போது ரூக்கு H3 செக்கு, கிங்கு G8 தான் போய் ஆகணும். கிங்கு G8 போகும்போது இப்போது ரூக்கு H8 மேட்டு. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் பார்க்குறோம். இந்த பொசிஷன்லேயும் போன மேட்டிங் பேட்டர்ன் தான் இந்த பொசிஷன்லேயும் வருது. ஆனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸு. இதில் இம்மீடியட்டாக குயின் இன்ட்டு H7 செக் அடிக்கலாம். கிங் இன்ட்டு H7, ரூக் H3 செக்கு, கிங்கு G8 தான் போய் ஆகணும். இப்போது நைட்டு G6 F7 பான் பின் இருக்கிறதுனால பான் நைட் அடிக்க முடியாது. ரூக் H8 மேட்டு அன்அவாய்டபிள். இப்போது இந்த தடுக்கவே முடியாது இதை. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் பார்க்குறோம். இந்த பொசிஷனில் நைட் F6 ரூக்கு E8 மேட் இருக்குது. ஸோ நைட் F6 ரூக் E8 த ஹூக் மேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பிஷப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால E8 குயின் இன்ட்டு பிஷப் அடித்து அந்த E8 ஸ்கொயரை ஒயிட் எடுத்துக்கு. இப்போது B இன்ட்டு C6 அடித்தப்புறம் ரூக்கு E8 மேட் ஆகிடுது. ஸோ அடுத்த பொசிஷன் பார்க்குறோம். ஸோ இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஹூக் மேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் பொசிஷன் போகலாம். இந்த பொசிஷனில் ஆக்சுவலி ரூக் வந்து டிஸ்கவர்ட் அட்டாக் ஆகுது. நைட்டு D6 போட்டோடனே இப்போ ரூக் C1 டிஸ்கவர்ட் அட்டாக் ஆகுது. ஸோ இப்போது நைட் அடித்தா ரூக் இன்ட்டு C1. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்பு ஈஸியாக ஒயிட்டு வின் பண்ணிடலாம். ஸோ அதனால் ரூக் தான் அடித்தாகணும். ஸோ நைட் இன்ட்டு D6 கிடையாதுங்கிறதுனால ரூக் இன்ட்டு C7 அடித்தாகணும். ரூக் இன்ட்டு C7க்கு நைட்டு E8 செக்கு போடலாம். கிங் F8 போட்டோன்னா நைட்டு F6 டிஸ்கவர்ட் செக்குக்கு கிங் E7 வந்தால் ரூக்கு E8 மேட்டு. அப்படி இல்லைன்னா கிங்கு G7 போச்சுன்னா ரூக்கு G8 மேட்டு. இந்த பொசிஷனில் பார்த்தோன்னா E5 பானும் G5 பானும் 2 பான் இருக்குது நைட் சப்போர்ட்டில். ஸோ D6 ஸ்கொயரை தடுக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் H6 ஸ்கொயரை தடுக்குது. ஸோ இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்.
ஸோ அடுத்த பொசிஷன் போகலாம். இந்த பொசிஷனில் ஆக்சுவலி நைட் F7 ரூக் G1 மேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மூவ் ரூக் G1 செக் கொடுக்குறாங்க, ரூக் இன்ட் ரூக் ஃபோர்ஸ்டு. இப்போ நைட் F7 செக் கொடுத்தனா இது மேட் ஆகிடுது, இது கார்னர் மேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே பொசிஷன் சேம் மேட்டிங் பேட்டர்னில் வருது. குயின் இன்ட்டு H7 செக்கு, பிஷப் இன்ட்டு H7 அடிச்சாகணும், நைட்டு F7 மேட்டு. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் போகலாம். இந்த பொசிஷன் பார்த்தோன்னா நைட்டு E7 செக்கு முதல் மூவ் போடுறாங்க, கிங்கு H8 தான் போய் ஆகணும். இப்போ குயின் இன்ட்டு H7 செக்கு. இப்போ G6 G8 ஸ்கொயர் கவார்டுங்கிறனால கிங் இன்ட்டு H7 அடித்தோன்னா ரூக்கு H1 மேட் ஆகிடுது. ஸோ 2 ஸ்கொயரும் வர முடியாது. G7 பானும் தடுக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இந்த பொசிஷன் ஆக்சுவலி பேக் ரேங்க் வீக்னஸில் மேட் ஆகுது. இப்போ ரூக் D1 செக் கொடுக்குறாங்க, கிங் H2 கிடையாது, நைட் G4 இருக்குது. ஸோ நைட்டு G1 தான் போட்டு மறைச்சாகணும். இப்போ நைட் G1 போட்டப்புறம் ரூக் இன்ட்டு G1 செக் அடிக்கலாம். ரூக் இன்ட்டு G1 செக் அடித்தோன்னா கிங் இன்ட்டு G1, திரும்பியும் ரூக் D1 செக்கு. ரூக் இப்போ மறைச்சான்னா ரூக் இன்ட்டு F1 மேட் ஆகிடுது. ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தோன்னா நைட்டு F5 டபுள் செக்கு, செக்கு டிஸ்கவர்ட் செக்கு. இப்போது கிங்கு E8 வந்ததுன்னா குயின் E7 மேட் இருக்குது. ஸோ கிங்கு G8 தான் போய் ஆகணும். கிங்கு G8 போகும்போது குயின் F8 செக்கு. குயின் F8 செக் போட்டால் கிங்கு இன்ட்டு F8 தான் அடிச்சாகணும். கிங்கு H7 போனால் குயின் இன்ட்டு G7 மேட் இருக்குது. ஸோ கிங் F8 போனப்போ ரூக்கு B8 செக் போடலாம். போட்டோன்னா இப்போ ரூக் C8 வந்தா ரூக் இன்ட் ரூக் மேட்டு. ஸோ அடுத்த பொசிஷன் பார்க்குறோம். இந்த பொசிஷனில் ஆக்சுவலி ரூக்கு 7th ரேங்க்கில் இருக்குது. இப்போ குயின் G3 அப்படின்னு ஒரு மூவ் வைக்கிறாங்க. குயின் G3 வச்சோன்னா இப்போது குயின் இன்ட்டு பான், குயின் இன்ட்டு G2 மேட் இருக்குது. ஸோ F இன்ட்டு G3 அடித்தா ரூக் இன்ட்டு G2 செக்கு, கிங் H1 தான் போய் ஆகணும், நைட் இன்ட்டு G3 மேட்டு. இந்த பொசிஷனில் ஆக்சுவலி நைட்டு முதல்ல இருந்ததுனாலும் இப்போ ரூக்கு இன்ட்டு பான் செக் அடித்து மேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த பொசிஷன் பார்க்குறோன்னா அந்த மாதிரி மேட் பேட்டர்ன் பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி மேட் பேட்டர்ன்னா ரூக் இன்ட்டு பான் செக் அடித்து நைட்டு ஆல்ரெடி G3 இருந்ததுனாலும் மேட் இருக்குது, பான் சப்போர்ட்டில் ரூக் இருக்குது. ஸோ இது ஒரு மேட் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் போகலாம். இந்த பொசிஷனில் ஆக்சுவலி சென்டரில் கிங் இருக்குது, குயின் சைடில் இருக்க சென்டரில் கிங் இருக்குது. இப்போது சேம் ரூக் அண்ட் நைட் மேட் பேட்டர்ன் இந்த பொசிஷனில் வருது. எப்படின்னா முதல்ல ரூக் A5 செக் கொடுக்குறாங்க, கிங்கு B6 போச்சுன்னா குயின் இன்ட்டு C5 செக் மேட்டு. ஏன்னா D6 பான் வந்து பின்னாக இருக்குது இன்னொரு ரூக்னால். ஸோ இது மேட் ஆகிடும். ஸோ அதனால் கிங் இன்ட்டு A5 தான் ஃபோர்ஸ்டு. இப்போ கிங் இன்ட்டு A5 அடித்தாங்கன்னா குயின் இன்ட்டு C5 செக்கு, D இன்ட்டு C5, நைட் C4 செக்கு, கிங்கு B5, இப்போ ரூக் B6 மேட்டு. Thank you for watching.